லோகேஷ் பண்ணுவாரா, நெல்சன் பண்ணுவாரா அப்படி நிறைய விவாதங்கள் இருக்கும்போது, இந்த ப்ராஜெக்ட்ல திடீர்னு சுந்தர் சி உள்ள வந்துட்டாரு. சுந்தர் சி எப்படி உள்ள வந்தார் அப்படின்னா, கமல் தான் வந்து ரஜினிகிட்ட சொல்றாரு. அதாவது வந்து ஒரு காம்பேக்ட்டான பட்ஜெட்ல ரொம்ப பிரம்மாண்டமும் இல்லாம, கிராண்டியரும் இல்லாம, நீங்க ஆசைப்படுற மாரி ஏன்னா ரஜினி தான் இப்ப ஆசைப்படுறாரு. என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, ஆக்ஷன் அடி தடி, வெட்டு குத்து இதெல்லாம் இல்லாம, ஒரு லைட்டர் வெயிட்ல இந்த சந்திரமுகி பண்ணார்ல, அந்த மாரி ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலாம் அப்படின்னு ரஜினி லைக் பண்ணதுனால, கமல் சொல்றாரு. சுந்தர் சி அதுக்கு ஆப்ட்டா இருப்பாரு. சுந்தர் சி நம்ம கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னும்போது, ரஜினி சொல்றாரு, சுந்தர் சி பல வருடங்களுக்கு முன்னாடி படம் எடுத்துட்டு இருந்தவராச்சே அப்படின்னும்போது, கமல் சொல்றாரு, இல்ல இல்ல ட்ரெண்டில் இன்னைக்கு வந்து கரண்ட்ல நிறைய படங்கள் வந்து எடுத்துட்டு இருக்காரு. காமெடி படம் நல்லா எடுப்பாரு. அதனால சுந்தர் சி நல்ல சாய்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரஜினி இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது 2 மனசுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால வந்து அப்படியா சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு யோசனையிலே தான் வந்து ஒத்துக்கிறார். காரணம் என்னன்னா, ரஜினி இன்னைக்கு வந்து லோகேஷ் கனகராஜ், தில்சன் திலீப் குமார், கார்த்திக் சுப்புராஜ் இப்படி யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணார். அருணாச்சலம் படம் வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தர் சியோட ஒர்க் பண்ணார். அது 97 காலகட்டங்களில் எடுத்த படம். இன்னைக்கு ரஜினியோட மார்க்கெட்டு, இன்னைக்கு ரஜினியோட வியாபாரம் எல்லாமே வேற மாரி இருக்கிறதுனால, இது சரியா வருமாங்கிற யோசனைகள் ரஜினிக்கு இருந்துகிட்டே இருக்கு. உள் மனசுக்குள்ள, ஆழ் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சரி வர சொல்லுங்க, கதை சொல்லுங்கன்னு சொல்றாரு. சுந்தர் சி வந்து ஒரு லைன் ஒன்று சொல்றாரு. அந்த லைன் வந்து ரஜினிக்கு வந்து அவ்வளோ திருப்தியா இல்ல. ரஜினி சொல்றாரு, "இன்னும் வேற ஏதாவது லைன் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சுந்தர் சிட்ட கேட்குறாரு. "ஓகே சார், டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன்னு" சொல்லிட்டு இந்த ஐடியல் பீச் ரிசார்ட்ல டிஸ்கஷன் நடக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 நாள்ல வேற ஒரு லைன் வந்து ரெடி பண்ணி மறுபடியும் வந்து ரஜினிகிட்ட சொல்றாரு. ரஜினி அந்த அந்த லைனையும் கேட்டுட்டு அது அவருக்கு திருப்தி இல்ல. சுந்தர் சிட்டே வந்து இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லாம, ரஜினி கமலுக்கு ஃபோன் போட்டு சொல்றாரு. "கமல் எனக்கு 2 லைன் சொன்னாரு சுந்தர் சி. பெருசா உடன்பாடு இல்ல. பெருசா திருப்தி இல்ல. இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி தெரில. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்துங்க" அப்படின்னோடனே, கமல் வந்து சுந்தர் சியை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது கமல் சுந்தர் சிட்ட என்ன சொல்றாருன்னா, சுந்தர் இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது லைன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போவே வந்து சுந்தர் சி ஷாக். ஏன்னா அவரே ஒரு பிரபலமான இயக்குனர், பல படங்களை வந்து வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். அவர் ஒரு கதை சொல்லி திருப்தி இல்லை, 2 கதை சொல்லி திருப்தி இல்லை, மறுபடியும் வேற ஏதாவது லைன் இருக்கான்னு கமல் கேட்குறாருன்னும் போது, ரஜினி சொல்லி தான் கமல் கேட்குறாருங்கிறத சுந்தர் சி வந்து உணர்ந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து எப்படி சொல்கிறது, சுந்தர் சிக்கு மனசில் ஒரு நெருடலை ஏற்படுத்துது. ரஜினி வந்து முழு மனசோட இந்த படத்தில் நம்ம டைரக்ஷனில் நடிக்க சம்மதிக்கலை அப்படின்னு வந்து சுந்தர்சிக்கு தெரிய வருது. அதனால் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கௌரவமாக விலகிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறதுனால கமலோட ஆலோசனை பண்ணிட்டு ரஜினிக்கிட்டையும் கமல் மூலமாக இதை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து அவர் வந்து அறிவிச்சிட்டார், இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் வெளியில் வரேங்கிறது.